தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து தேர்வு முடிவுகளும் வெளிவந்து இருக்கின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. 500க்கு 499 பெற்று 2 பேர் முதலிடத்தில் இருக்கிறார்கள். 50 மாணவர்கள் 2ஆம் இடம், 224 மாணவர்கள் 3ஆம் இடம். தேர்ச்சி விகிதம் சென்ற ஆண்டை விட கூடியிருக்கிறது. சொல்லவே வேண்டாம், மாணவர்களை விட மாணவிகள் அதிகமாக தேர்ச்சியும் மதிப்பெண்ணும் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் உணர்த்துவது என்ன? கேள்விகள் பல எழுந்திருக்கின்றன, விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய வெற்றி பள்ளி அசோசியேஷனுடைய திரு நந்தகுமார் அவர்களும், பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடையுடைய திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வாடிக்கையா இருப்பது போல ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது 100க்கு ரொம்ப பக்கத்திலையும், அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது அதை விட குறைவாகவும் இருப்பதை நீங்க வருத்தத்தோடு பார்க்கிறீங்களா? இல்ல சென்ற ஆண்டை விட கூடியிருக்கிறது அப்படிங்கிறதையும், அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் கூடியிருக்கிறது அப்படிங்கிறதையும், சென்டம் குறைந்திருக்கிறது, வாங்கக்கூடிய சென்டம்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் எப்படி பார்க்கிறீங்க? இந்த தேர்வு முடிவுகளை எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். குவாலிட்டேட்டிவா ஐ see that there is an improvement. மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் அதிகமாயிருக்கு. குறிப்பா சென்னை மாநகராட்சியில சென்டம் வாங்கினவங்களுடைய எண்ணிக்கை, அதாவது 10% ரிசல்ட் கொடுத்த ஸ்கூல்ஸினுடைய எண்ணிக்கை, 400 மார்க்குக்கு மேல எடுத்தவங்களுடைய எண்ணிக்கை, இதெல்லாம் ஓவராலா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் ரொம்ப பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சமூக பொருளாதார நிலையிலிருந்து வந்த மாணவர்கள் கூட அரசு பள்ளியில 400 மார்க்குக்கு மேல அதிகம் எடுத்தவங்க, சென்டம் தக்க வச்சுக்கிட்ட பள்ளிகள், இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் சென்டம் ஒரு மேஜிக் ஃபிகர். அது எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் இல்லாம போலாம். சச்சின் டெண்டுல்கர் 200வது மேட்ச்ல பெருசா சாதிப்பார் நினைச்சாங்க. சிங்கிள் டிஜிட் தாண்டாரான்றது பெரிய கொஸ்டின். சோ அப்படி இருக்கும் பொழுது அதனால அவர் மாஸ்டர் ஸ்ட்ரோக் கிடையாதுன்னு சொல்லிட முடியாது. சோ அது போல மேஜிக், ஏன்னா ஒரு சப்கான்சியஸ் லெவல்ல கூட நான் பிளஸ் போடுறதுக்கு பதிலா மைனஸ் போடலாம். Class is permanent, form is temporary. So அந்த வகையில I don't see that there is a big difference in the drop and this is natural process. என்ன பொறுத்த வரைக்கும் யாராவது சென்டம் எடுத்தாதான் நான் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா 99 எடுத்தாங்க, 98 எடுத்தாங்க, இட்ஸ் a natural. ஏன்னா ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாமலா என்னால பேப்பர் பிரசன்ட் பண்ண முடியும். சோ அந்த வகையில I see a qualitative improvement. தரத்தில் சற்று அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள் இதெல்லாம் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. There is more reason to hope, more reasons to cheer அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட கேட்கிறோம். 300 பேர் கிட்டத்தட்ட முதல் 3 இடங்கள்ல இருக்கிறாங்க. இது சமச்சீர் கல்வி வந்த பிறகு இந்த எண்ணிக்கைகளும் சற்றே பெருகி வருகின்றன. கடந்த ஆண்டை விட குறைவு அப்படின்னு கடந்த ஆண்டுகளை விட குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சமச்சீர் கல்வியுடைய விளைவு அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா ஒரு பொதுவா பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, சமச்சீர் கல்வி வந்தப்பறம் அது சம ஈஸி கல்வியா வந்துருச்சு அப்படின்னு. இல்ல அது ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான வியூ நினைக்கிறீங்களா? சமச்சீர் கல்வி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளிசிட்டி எஜுகேஷன் தான் தெரியுதுங்க. காரணம், பாடத்தின் சுமை குறைந்து விட்டது. எல்லோரும் படிக்க வேண்டும், எளிமையாக படிக்க வேண்டும், இனிமையாக படிக்க வேண்டும் என்பதற்காக பாட சுமையை குறைத்திருப்பது ஒரு காரணம். மாணவர்கள் படிப்பு நிறைய பேர் படிக்க தொடங்கிட்டாங்க. குறிப்பா தனியார் பள்ளிகள் ரொம்ப நிறைய பேர் படிக்க வச்சு எப்படியாவது மதிப்பெண் பெறணும்னு நினைக்கிறாங்க. அரசு பள்ளியில அரசாங்கம் என்ன நினைக்கிறதுன்னா, எப்படியாவது நிறைய பேர் நிறைய இலவசம் கொடுக்கறதுனால அரசு பள்ளியில் படிக்க நிறைய மதிப்பெண் வாங்கிட்டாங்க. எல்லாம் நிறைய அரசாங்க திட்டங்களால் இந்த மாணவன் நிறைய மதிப்பெண் பெற்றுட்டான், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும், கல்வி தரத்தை கொண்டு வந்துட்டோம் என்று காட்டுறதுக்காக அப்படி ஒரு வேலைகள் செய்து கொண்டிருப்பதாக தகவல். எனவே இந்த சமச்சீர் கார்டுக்காக போர்டுல போடணும், நிறைய மாணவர்கள் வரணும், தனியார் பள்ளிகளும் இலவசங்களால வந்துருச்சுன்னா அரசும் இந்த கோலை நோக்கி, அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை அதுவும் எப்படி இருந்தாலும் நிறைய நாங்க இலவசமா கொடுத்ததுனாலதான் இந்த மாணவன் நிறைய பேர் படிச்சு நிறைய சதவீதம் உயர்ந்துட்டு அப்படின்னு காட்டணுன்றதுக்காகவும், குறைந்தபட்ச மதிப்பெண் எடுத்தவனு கூட கொஞ்சம் கூட்டி போடுங்க அப்படின்றாங்க. கொஸ்டின் பேப்பர் தரம் காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டிருக்கு. அது காம்ப்ரமைஸ் பண்றது, குவாலிட்டி எஜுகேஷன் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சமச்சீர் கொண்டு வந்ததுனால் நிறைய பேர் படிச்சுட்டாங்க, நிறைய மார்க் வந்து நிறைய சதவீதம் எடுத்துட்டாங்க. தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை நிறைய பேர் கல்வி தரமான கல்வி கொடுத்துட்டாங்க சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பதாக தகவல். முதல்ல இந்த எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்கிறது, அடிஷனல் கூட்டி கொடுக்கிறது, தப்பா இருந்தாலும் மார்க் போடுன்றது அப்படிலாம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வியூ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. சமச்சீர்
சமச்சீர் கல்வி வந்த பிறகுதான் இவ்வளவு சென்டம், இவ்வளவு எண்ணிக்கையில முதல் 2, 3வது இடம். இது வந்து சமச்சீர் கல்வி அப்படிங்கிறது ஒரு சமமான சீரான ஒரு கல்வியா இல்லாம ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, இது ஒரு ஸ்க்ரூட்டினியே ரொம்ப குறைவா இருக்கோ அப்படிங்கிற ஒரு பார்வை. இந்தியன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாம்ஸ் நடக்கும்போது தமிழ்நாடு முழுக்க 10,000க்கும் குறைவானவர்கள் தான் எழுதினாங்க. 99.4 99.5% தேர்ச்சி பெறுவாங்க. 200க்கு 200 சயின்ஸ்ல, 200க்கு 200 மேத்ஸ்ல வாங்கினாங்க. அந்த புள்ளி விவரம் அன்றைய தேதியில தொலைக்காட்சியில விவாதத்துக்கு வரல. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கும் பொழுது 100 மார்க் பிராக்டிகலுக்கு, பேப்பர் 1ல 100 மார்க், பேப்பர் 2ல 100 மார்க், மொத்தம் 300க்கு 300 மார்க் எடுத்தவங்க உண்டு. அன்னைக்கு தொலைக்காட்சியில அது விவாதத்துக்கு வரல. அப்போ இந்த மாதிரி டிபேட்ஸ் கிடையாது. அன்னைக்கு யாரோ மெட்ரிகுலேஷன்ல எத்தனை பேரு 300க்கு 300 வாங்கினாங்க, 200க்கு 200 மார்க் வாங்கினாங்க, எஸ்எல்சில யாரும் டிபேட் பண்ணல. இப்ப காமன் சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட டிபேட்ஸே வருது. அதனால மெட்ரிகுலேஷன் இருக்கும் போதும் 200க்கு 200 எடுத்தவன் இருந்தா, 300க்கு 300 எடுத்தவன் இருக்கான் சயின்ஸ்ல. இப்பவும் சயின்ஸ்ல இப்போ ஒரு முரண்பாட்டை நீங்க பாருங்க. சமச்சீர் கல்வி மிக எளிமையானது. ஆனால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல படித்த மாணவர்களால் 100க்கு 100 மதிப்பெண் வாங்க முடியலன்னு ஒத்துக்கிறார். மிக எளிமையானதுல கூட எங்களால வாங்கி கொடுக்க முடியல சார், போன வருஷம் நாங்க நல்லா நடத்தணும் சார், இந்த வருஷம் நாங்க நல்லா நடத்தல சார் என்றார். சிலபஸ் அவர் சொல்வதை போல் எளிமை என்றால் அதனால் தான் போன வருஷம் லட்சக்கணக்கில் வந்தாங்கன்னா இந்த வருஷம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஏன் சென்டம் குறைஞ்சது? 100% இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அரசு பள்ளிகளை விட, மற்ற சிலபஸை விட இங்க ஒரு 98% அப்படிங்கிறது ரீமார்க்கபிள் இல்லையா? நான் மார்க் பிரச்சனைக்கே போகல. நான் என்ன சொல்றேன், 40 மார்க் ரீமார்க் தான். எனக்கு இங்கிலீஷ்ல 10க்கு 6க்கு மேல போடல. நான் ராபர்ட் ஃப்ராஸ்ட கோட் பண்ணேன். எங்க டீச்சர் என்ன சொன்னாங்க, நீ மில்டனை கோட் பண்ணலன்னு சொன்னாங்க. ஆனா நான் 10க்கு 10 எடுக்க சொல்லல. பட் இவர் சொல்றதுல முரண்பாடு இருக்குன்னு சொல்ல வர்றேன். சமச்சீர் கல்வி எளிமை என்றால் ஏன் மெட்ரிகுலேஷன் பள்ளியால் 100க்கு 100 இந்த ஆண்டா காட்ட முடியல? சிலபஸ் எளிமை என்பது தப்புன்னு சொல்ல வர்றேன். சிலபஸ் எளிமை கிடையாது. இட் இஸ் நாட் a question of syllabus. இந்த தேர்வு முடிவுகள் அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா, சதவீதத்தை வச்சுட்டா சிலபஸ் சதவீதத்தை வைத்து பார்த்தால் அதிகபட்சம் தனியார் பள்ளிகள் தான் எடுத்திருக்காங்க. இதுதான் நிஜம். ஆமாங்க, மனப்பாடம் அவங்க தான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், சிம்பிளா கொடுத்தா கூட 497 மதிப்பெண்கள் 497 மதிப்பெண்கள் எடுத்தா என்னோட கேள்வி 490 ஆர்டிபிஷியல் சென்டம் எடுக்கலனா தான் ஆச்சரியம் நீங்க சொல்றீங்க. அதுக்கு சிலபஸ் ஏன் क्वेश्चन பண்றீங்க? சிலபஸா காரணம் அதுக்கு? சார் சிலபஸும் காரணம் சொல்லும்போது அந்த சிலபஸ் சொல்ல வர்றேன் சார். அதே சிலபஸ்ல தான் போன வாட்டி எழுதுனா சிலபஸ் மாறலையே சார். 1200 மதிப்பெண்கள் எழுதி கொண்டிருந்தோம். இப்ப நாங்க 1200 மதிப்பு 10th எழுதல, 10ஆம் வகுப்புல வெறும் 500 ஆக்கிட்டாங்க. 5 வருஷம் பாடத்தையும் குறைச்சிட்டீங்க, மதிப்பெண்ணும் குறைச்சிட்டீங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தோமேனால் இத்தனை மாணவர்கள் 350 497 மதிப்பெண் பெற்றது 350 பேருங்க. அது எந்த பள்ளிகள்? தனியார் பள்ளிகள். ஒரு சிம்பிள் விஷயம், காஞ்சிபுரத்தில் அரசு பள்ளியில் படித்த மேல்நிலை படித்த மாணவி விரும்புறேன். இது வந்து தரம் குறைஞ்சிருச்சு, அதனால ஒட்டுமொத்தமா இது ஒரு மத்த எல்லாத்திலுமே மாணவர்கள் பின்தங்குறாங்க அப்படின்னு எந்த ஸ்டடி வச்சு சொல்றீங்க? நீங்க வந்து இது சமச்சீர் கல்வியில எழுதி பாஸ் ஆகி சென்டம் வாங்கி என்ஜினியரிங் போய் மெடிக்கலுக்கு போன மாணவர்கள் இருக்காங்க. அவங்க இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சமச்சீர் கல்வினால அவங்களுடைய வாழ்க்கையே போச்சு. எதன் அடிப்படையில்? அந்த ஒரே உதாரணம், இன்றைக்கு இருக்கிற பாடத்தை கொண்டு அகில இந்திய மருத்துவ பொதுத் தேர்வு எழுத முடியுமா? முடியாது என்பதால் மெட்ரிகுலேஷன் கல்வியாலும் எழுத முடியவில்லை. இந்த சமச்சீர் கல்வி ஒரு விஷயத்தை நான் பேசுவது 2010-2011 இருந்துதான் பொது பாடத்திட்டம் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் வருது. ஆனா ஹையர் செகண்டரிக்கு +1 +2க்கு ஹையர் செகண்டரி எப்போ 1977ல உருவாச்சோ அன்னையிலிருந்து காமன் சிலபஸ் தான். பொது பாடத்திட்டத்திற்கும் இந்த ஹையர் செகண்டரிக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கு அதுக்கு முடிச்சு போடக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த காமன் சிலபஸ்ல உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு இன்னி வரைக்கும் எங்க நீங்க கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வச்சிட்டு இருக்கீங்க? இட் இஸ் நாட் நீட் வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எழுத முடியாதுன்றது கிடையாது, ஈக்விட்டபிள் அக்சஸ் நீங்க கொடுக்கலன்றதுதான். திரு நந்தகுமார், என்னுடைய கேள்வி இன்னொரு விஷயம். சில மாவட்டங்கள்ல சில பள்ளிகள்ல தொடர்ந்து டாப்பர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு. இதுல இயல்பா எழக்கூடிய கேள்வி, இங்கெல்லாம் வந்து 100% மார்க் வாங்கணுமா, இவ்வளவு சென்டம் வாங்கணுமா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணுமா, இந்த மாவட்டத்துல இந்த பள்ளியில சேர்க்கலாம் அப்படின்னு. நாட்டுக்கோழி மாதிரி வளர வேண்டிய ஒரு மாணவனை ஒரு பிராய்லர் கோழி மாதிரி ஒரு சென்டம் எடுக்கக்கூடிய மிஷினா வெறும் மனப்பாடம் இல்ல வேற சில ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி வாங்குவது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான மாணவனை உருவாக்குவதா? இது சில மாவட்டங்கள்ல சில பள்ளிகள்ல நிறைய மாவட்டங்கள்ல நிறைய பள்ளிகள் நோக்கி எழக்கூடிய கேள்வி. நீங்க சொல்றது உண்மை, நான் அதை மறுக்கல.
அதற்கு காரணம் பெற்றோர்கள் ஒரு மிக முக்கியமான காரணம். இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்லக்கூடிய நாமக்கல், திருச்செங்கோடு அந்த பகுதியை ஒட்டி நீங்க சொல்றீங்க அது பிராய்லர் கோழி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பெற்றோர்களிடையே என்ன ஒரு மனப்பான்மைனா, மருத்துவம் அங்க போயிட்டா ஒரு 1600 1199 வாங்கி தந்துருவாங்க, மெடிக்கல் கட்டாப் வந்துரும், மெடிக்கல் மெடிசன் சேர்த்திடலாம், நம்ம 50 லட்சம் 1 கோடி ரூபாய் டொனேஷன் தர வேண்டியதில்லை. அந்த எண்ணத்தில் பெற்றோர்கள் சென்று கொண்டிருப்பதாலும் அந்த பள்ளி நிர்வாகங்கள் தன்னை முதன்மையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் செய்யக்கூடிய சதி செயல். உண்மையான கல்வியை நாம் கொடுக்கணும், அதுக்கு கல்வித்துறை அதிகாரிகள் அதை கவனமாக கண்காணித்து முறைப்படுத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்க. அதற்கு பாடத்திட்டமும் ஒரு காரணம். எனவே பாடத்திட்டத்தை வருங்காலத்தில் உடனடியாக மாற்றினால் மட்டும்தான் இனி எதிர்காலத்திலே நாம் நல்ல நிலையை நோக்கி நடைபெற முடியும். அப்படி ஹோலிஸ்டிக்கா இல்லாம சில மாவட்டங்கள்ல சில பள்ளிகளால தொடர்ந்து இப்படி செய்ய முடியும், ஒரு சென்டம் உருவாக்க முடியும் அப்படின்னா அவர் சொல்வது போல ஒரு பாடத்திட்டமே சரியா இருக்கா, ஒரு பாடத்திட்டமும் இந்த ஒரு கேள்வித்தாள் முறையும் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஸ்க்ரூட்டினியே சரியா இருக்காங்கிற அடிப்படையான கேள்வியில வந்து கண்டிப்பா. அதாவது வந்துங்க ஹையர் செகண்டரியும் 10th கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. ஹையர் செகண்டரியில கிட்டத்தட்ட 12 வருஷமா நம்ம சிலபஸ் அப்டேட் பண்ணாம வச்சிருக்கோம். 12 வருஷம். அதான் நான் என்ன சொல்றேன், காமன் சிலபஸ் ஹையர் செகண்டரிக்கும் முடிச்சு போடாதீங்க. அது வேற சிலபஸ். அதாவது காமன் சிலபஸ் அப்டேட்டட் சிலபஸ் சார் 10th வரைக்கும் அந்த அப்டேட்டட் சிலபஸ் சரியா இருக்கா? அந்த ஹையர் செகண்டரியில சரியில்லை. ஹையர் செகண்டரி அப்டேட் ஆகலையே. இல்லங்க, நான் கேக்குறது இந்த 10ஆம் வகுப்புல அந்த சமச்சீர் கல்வி வந்த அப்புறம் அப்டேட் ஆகலையா? அது வந்து தரமானதாக இருக்கிறதா? தரமான மாணவர்கள் உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முத்துக்குமரன் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்ல சப் கமிட்டி ரிப்போர்ட் ஃபார்ம்ஸ் a part of முத்துக்குமரன் கமிட்டி ரிப்போர்ட். அதுல they went into analysis for every subject. அதுல அவங்க கொடுத்தது என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற சிலபஸ்ல கண்டென்ட் ரிமைன்ஸ் தி சேம், ஒன்லி நேம் தான் டிஃபரண்ட். முத்துக்குமரன், நீங்களும் பங்கு கொண்ட இதே அரங்கத்தில் இதே வாரத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக நான் வலியுறுத்திய சமச்சீர் கல்வி இதுவல்ல அப்படின்னு இதே அரங்கத்தில் we are also saying the same thing. சமச்சீர் கல்வின்ற ரெண்டு வேர்ட் இருக்கு, யூனிஃபார்மிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி. You have provided குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும், அந்த சிலபஸ் உடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சந்தேகத்தை எழுப்பியதுல இந்த சமச்சீர் கல்வி அவர் சிலபஸ்ல எழுப்பல. தயவு செய்து, if I am not wrong, இதே அரங்கத்தில் நீங்க சிடியை போடுங்க. இப்போ அவர் சிலபஸ் மேல क्वेश्चन பண்ணல. அவர் क्वेश्चन பண்ணது என்னன்னா, நாங்க தாய்மொழி கல்வியை வலியுறுத்தினோம். சமச்சீர் கல்வி ரெக்கமெண்டேஷன்ல ஒன் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன் தாய்மொழி கல்வி. இன்னொரு ரெக்கமெண்டேஷன் என்ன, பாடத்திற்கு ஒரு ஆசிரியர், வகுப்புக்கு ஒரு ஆசிரியர். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை பாடத்துக்கு ஒரு ஆசிரியர், வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்கல. இப்போ இருக்கிற அதே முதலமைச்சர் முதல் டேர்ம்ல இந்த முதலமைச்சர் முதல் டேர்ம்ல டெல்லியில மாநாட்டுல பேசும்போது சொன்னாங்க, என்னுடைய அரசினுடைய இலக்கு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் சொன்னாங்க. அது இன்றைய வரைக்கும் நிறைவேறல. அதுதான் சிக்கல். அததான் முத்துக்குமரன் சொன்னாரே தவிர அவர் சிலபஸ் பத்தி சொல்லல. எனக்கு நினைவு I am ready to contest. அது போட்டு நீங்க என்ன காட்டுங்க. I am not very sure though. Yes, இறுதியான கருத்து திரு நந்தகுமார். முதல்ல 8ஆம் வகுப்பு வரை எல்லா மாணவரையும் தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்பதை நிறுத்தணும். அடிப்படை கல்வியை தயவு செஞ்சு தரமா கொடுக்கணும். மாணவனுக்கு இன்னும் எழுத படிக்கவே தெரியாத சூழல், கற்றல் உள்கட்டமைப்பு உயர்த்தாத போது, போதுமான ஆசிரியர் போடாத போது இந்த கல்வி கிடைக்காது, தரமான கல்வி கிடைக்காது. சமச்சீர் கல்வி என்பதால் வெற்று உடனடியாக பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டும். மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, திருப்பியும் OSSLC இல்ல எல்லா பாடத்தையும் அவங்க சிபிஎஸ்இ படிக்கிற மாணவனுக்கு என்ன தகுதி இருக்கோ தரம் இருக்கோ அதை இங்க கொண்டு வந்துட்டார்கள். அதுக்கு சமச்சீர் கல்வி என்று பெயர். இந்த தரம் வந்து சிபிஎஸ்இக்கு நிகரா இல்ல மற்ற சிலபஸுக்கு நிகரா இருக்கு அப்படிங்கிறது தொடர் விவாத பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமச்சீர் கல்வியும் நான் எதிர்பார்த்த, அதாவது எந்த இலக்கோடு இது சொல்லப்பட்டதோ அந்த சமச்சீர் கல்வியா இருக்கிறதா, எந்தெந்த அடிப்படையில் அப்படிங்கிறதும் தொடர் விவாத பொருளாக இருக்கிறது. இந்த மார்க்ஸ் வந்து இருக்கிறது. இதுல வந்து there are reasons to hope. நல்ல விஷயங்களும் வந்திருக்கிறது. அரசு பள்ளிகள், கார்ப்பரேஷன் பள்ளிகள் எல்லாம் இந்த தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிச்சயமாக 10ஆம் வகுப்போ இல்லாட்டி ஹையர் செகண்டரியிலயோ சிலபஸ் அப்கிரேட் பண்றதுக்கும் இந்த ஒரு சிஸ்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வருவதற்குமான அவசியங்கள், முகாந்திரங்கள் நிறைய இருக்கின்றன அப்படிங்கிறது நிறைய பேர் உடன்படுவார்கள். இதுல வந்து கொண்டாட்டத்துக்கான காரணங்களும் இருக்கிறது, அதே போல விவாதத்துக்கும் இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கான காரணமும் இந்த ஒரு ரிசல்ட்ஸ்ல இருக்கவே செய்கிறது. நமது மாணவர்கள் இது வந்து ஒரு நல்ல அடித்தளத்தை தேசத்துக்கு நாளை எதிர்காலமா இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நல்ல கல்வி பெற்று ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் உதவணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.